செவ்வாய் வந்து சண்டை போடுவார். அந்த சண்டையை எங்கே போடுறாரு? ரோட்டில் கத்தி எடுத்துக்கிட்டு ஒருத்தரை வெட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரா, இல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு ஆளுங்களுக்கு கற்றுக் கொடுத்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரா, இல்லை யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு ஒரு திருடனை விரட்டி பிடிச்சி அடித்து சம்பாதிக்கிறாரா? வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, பிரதர், கேன் ஐ எக்ஸ்பிளைன் இன்சார்ஜ் ஓகே, கேன் ஐ எக்ஸ்பிளைன் இன் சிம்பிள் வே விச் பிளானட் இன்சார்ஜ் ஃபார் வாட்? ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு புதன்னா பேசுறதுன்னு சொல்கிறீங்க. சரி, புதன் பேசுகிறவர், சரி, அது சூரியன்லேருந்து பார்க்கலாம். சூரியன் இயல்பாகவே தலைமைத்துவம், தந்தை, அதிகாரம் சம்மந்தப்படுற அமைப்பு. சில நேரங்களில் தப்பான முடிவு எடுக்கிறது. தப்பான முடிவு எடுக்கிறதுன்றது ஒரு தலைமையை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக எடுக்கக்கூடிய முடிவுன்ற மாதிரியான சில விஷயங்களை பண்ணுவாங்க. இது சில அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் பண்ணக்கூடிய அமைப்பு. சூரியனாலே தலைமைங்க, அப்பா அதிகாரம் சார்ந்த அமைப்பு, முன்னிலைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தனித்துவமான முன்னிலை எதிர்பார்க்குவார், அதிகமான வெளிச்சம். அதே மாதிரி சந்திரன்னாலே அம்மாங்க, பெண், அழகு, நீர், இயற்கையிலேருந்து வரக்கூடிய அத்தனையும் சாப்பிடக்கூடிய, நேரடியாக ஒரு அரிசி வருதுங்க, ஒரு நெல் வருதுங்க, காய்கறி விளையுதுங்க, இதெல்லாம் சந்திரனுங்க. சீக்கிரமாக அழுகி போகக்கூடிய அமைப்பு, ஃப்ரோசன் ஐட்டம். வேற என்ன, நீர் இல்லாமல் எது இல்லை. நீரை தண்ணியே பார்த்துக்கிட்டு வேலை செய்கிறது. சமீபத்தில் ஒரு போட்டு வேலை பார்த்தோம்ல, அவருக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் சுபத்துவமாக கடகலக்கணமாக இருந்தார். ஏன்னா நீரை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, கடலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. மீனவர்கள், இந்த அமைப்புகள்லாம் சந்திரனுடைய அமைப்புங்க. நீர் சார்ந்த அமைப்புகளில் சம்பாதிக்கிறதும் மனம் சம்பந்தப்படுற அமைப்பையும் குறிப்பார். சந்திரன் முடிஞ்ச உடனே செவ்வாய் சண்டைக்காரங்க. ஒரே வார்த்தையில் எப்படி புதன் பேசுவார் அப்படின்னா, புதன் சண்டை போடுவார், செவ்வாய் வந்து சண்டை போடுவார். அந்த சண்டையை எங்கே போடுறாரு? ரோட்டில் கத்தி எடுத்துக்கிட்டு ஒருத்தரை வெட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரா, இல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு ஆளுங்களுக்கு கற்றுக் கொடுத்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரா, இல்லை யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு ஒரு திருடனை விரட்டி பிடிச்சி அடித்து சம்பாதிக்கிறாரா அப்படின்றது அவருடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை நீங்கள் வச்சு அடுத்ததாக கணக்கு பண்ணுவீங்க. செவ்வாய் எப்பொழுதும் இளமையான ஒரு ஜிம்முக்கு போகிற 22 வயசு பையங்க செவ்வாய் முடிஞ்ச பிறகு ராகுக்கு காரக அமைப்புகள் கிடையாது. எதையும் அதிகப்படுத்துறது, கெட்டதை அதிகப்படுத்துறது, பேராசையை அதிகப்படுத்துறதுன்ற மாதிரி தன்மை வருவாங்க. தனி காரகத்துவங்கள் சாயா கிரகத்துக்கு இல்லை, ராகுக்கு எதுக்கு இல்லை. குரு இயல்பாக நல்லவர், அந்தனர், ஆலய அர்ச்சகர், நேர்மையான அமைப்புகளில் சம்பாதிக்கக்கூடியவர், போதனை செய்யக்கூடியவர், மஞ்சள் நிறம், மஞ்சள் கலரு, கோல்டு, பட்டு, சில்கு, இந்த மாதிரியான அமைப்புகளில் குருவுடைய தன்மைகள். போதிக்கக்கூடிய ஆசிரியர் மாதிரியான அமைப்பு. ஆனால் எனக்கு ஒன்று வாச்சிச்சு, 1 2 இன்னமும் அதை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்கும். என்னை பார்த்தாலே துரத்தடை. இது வந்து வயிற்றுச்சல் பிடிச்ச குருன்னு வச்சுங்க, சனி சம்மந்தப்பட்ட குரு. ஒரு நாள் அதை ரிவீல் பண்ணணும்னு வச்சுருக்கேன். அடுத்ததாக சனி தாங்க ஒரு ஸ்பெஷல், அருமையான வேலைக்காரங்க. சனி உச்சமான ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பாளியாக இருப்பார். எந்த இடங்கள்லையும் அவருடைய தன்மைகள் உழைப்பை மட்டுமே முன்னிலைப்படுத்தக்கூடிய, தன் சுயநலம் பார்க்காம, தான் அழகாக உடுத்தாமல் தன்னுடைய மேலே அழுக்கப்பட்டாலும் பரவாயில்ல ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கறது. சில முதலாளிகளுக்கு இந்த மாதிரியான தொழிலாளிகள் அமைவாங்க. தன்னலம் கருதாமல், தான் குடும்பத்தை பார்க்காம உழைப்புன்னு மட்டும் இருக்கக்கூடிய, உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய சனி. ஆயுள், ஆன்மீகம் மாதிரியான தன்மைகள் அவருடைய அடுத்த கட்ட அமைப்புகள். புதன் பேச்சு, புத்திசாலி, ஸ்மார்ட், கிரியேட்டர், உருவாக்கக்கூடியவர், ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசக்கூடியவர், காமெடி பண்ணுறவர், சபையை கட்டி போட்டு எல்லாத்துடைய மனநிலையும் ஒரே நேரத்தில் என்ன பேசணுன்றதை சரியான முறையில் கொடுக்கக்கூடியவர் புதன். இவருடைய தன்மை அதிகமாக வருங்க. அவரே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவார், அவரே வந்து ஞானவான நல்ல ஜோதிடர் ஆவார், அவரே அக்கௌண்ட்ஸில் வந்துடுவார், அவரே ஆடிட்டராக மாறிடுவார். புத்திசாலித்தனத்தை அதிகமாக பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிளானட்டுங்க புதன். பேச்சு சம்மந்தப்படுறது. ஒரு 8 வயதுக்கு கீழ்பட்ட ஒரு பையன்னு வச்சுக்கோங்க புதன் முடிஞ்ச பிறகு அடுத்ததாக ஒரு சனி. கேது வந்து நீங்கள் முதல்ல சொல்லியாச்சு, சாயாகிரக அமைப்புகளில். சரி, கேதுவுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, ராகு இருக்கும் இடத்த 80 விழுக்காடு கெடுக்கிறாரு அப்படின்னா, கேது இருக்கிற இடத்த லக்னமாக இருந்தாலும் 20% கெடுப்பார். லக்ன தன்மைகள் குறையும். அந்த தன்மையில் என்ன, ஒருவேளை கெட்ட இடமா இருக்குது, அந்த இடத்த அமுத்தி வைக்கிற வேலையை செய்வார். ராகு கெட்ட இடத்த சுத்தமாக இல்லாமல் ஒரு 6ஆம் பாவகத்தில் 3ஆம் பாவகத்தில் ராகுக்கு ஸ்பெஷல்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு என்னென்னா, அந்த ருண ரோக சத்ருஸ்தானம், அந்த கடுமையான கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை கெடுப்பார் ராகு. கேது அழுத்தி வைப்பார். அந்த அழுத்தி வைக்கிறதுன்றது வெளியில் வராமல், பாதிக்கப்படாமல், லக்னத்துக்கு எந்த வீடுன்றதை வச்சு, அது சர வீடா உபய வீடா யாரோட வீடுன்றதை வச்சு
அந்த கேது அதை அழுத்தி வைக்கக்கூடிய அமைப்போ அதை பெரிதாக பிரச்சனையாக கொண்டுட்டு வரக்கூட முடியாத சில அமைப்புகளை கொடுப்பாரு. லக்னத்துக்கு ஏற்ற மாதிரியான லக்னத்தன்மையை உங்களுக்கு கொடுப்பாரு. மேஷத்தில் இருந்தாருன்னா விவேகத்தை கொடுப்பாரு. ரிஷபத்தில் இருந்தாருன்னா அழகு தன்மையை அழகு அது சரி பண்ணி கொடுப்பாரு. இல்லை மிதுனத்தில் இருந்தாருன்னா ஜோதிடத்தை துல்லியமாக அந்த அந்த துல்லியத்துக்குள்ளே உங்களை கொண்டுட்டு போவாருங்க. மேஷத்தில் இருந்தால் துல்லியமாக உங்களுக்கு என்ன வேணும் அதை தேடி எடுக்க வைப்பார். கும்பத்தில் இருந்தாருன்னா துல்லியமான ஆன்மீகத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரியான துல்லியம் எது, நிலைச்சி ஒரு இடத்துல இருக்கிறது எதுன்றதை தேட வைக்கிற ஞானகாரகன் கேது. லாஸ்ட்டாக சுக்கிரன். சுக்கிரன்னாலே 2 விஷயம் தான் முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் கொடுக்கக்கூடியவர், 2வது காமத்தை கொடுக்கக்கூடியவர். இதை தாண்டி தான் வீடு, வாகனம், தன் சுகம், ஐஃபோனு, லக்ஸரி ஐட்டம், பெர்ஃப்யூமு, லெதரு, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு, எல்லா விதமான அமைப்பும் இந்த அமைப்பில் சுக்கிரன் அழகை வச்சே பண்ணுவார். நேற்று ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். லோன் கொடுக்குறவங்கலாம் வந்து பெண்களாகவும் அழகாகவும் அதை திரும்ப கொலெக்ட் பண்ணுற டெப் கொலெக்டர்லாம் வந்து அப்படியே பாடி பில்டராகவும் செவ்வாய் மாதிரியும் இருந்தாங்க. அது வந்து ஏன் உங்கள் மனதை மயக்கக்கூடிய அழகை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல வந்து லோனுக்கு கால் பண்ணுறவங்க பூராவுமே பாருங்கள் லேடிஸாகவும் அழகாகவும், கிரெடிட் கார்டு வைக்கிறவங்களாம் பாருங்கள் யங்காகவும் இருப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்பு என்னென்னா அழகு சம்மந்தப்படுறது, பெண்கள் சார்ந்ததுன்ற தன்மை வரும். சந்திரன் முகம் சம்மந்தப்படுறதுன்னு வரும். சுக்கிரன் முகம் சம்மந்தப்படுறவரா இல்லை, அழகு சம்மந்தப்படுறவர். நிறைய இருக்கு, டிஃப்ரெண்ட் இருக்கு. அழகான நேர்த்தியான உடை அணிஞ்சிருக்கிறாரு, ஒருத்தர் எப்போதுமே ஒரு நீட்டான லுக்கில் இருக்கிறாரு. சனியா கருப்பந்த எண்ணெயை பூசிக்கிட்டு அப்படி உருண்டு திறந்து போய்கிட்டு இருக்கிறவர் சனி. சந்தேகம் இருக்குனாக்கா ஒரு ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவர்கிட்ட போய் பெர்மிஷனோட இந்த மாதிரி இருக்குங்க செக் பண்ணி பார்க்கணும்னு பாருங்கள். சனியினுடைய இந்த இடத்துல சனி நீச்சமாக இருக்கவே மாட்டார். சனி நீச்ச பங்கமாக இருப்பார், உச்சமாக இருப்பார், ஆட்சியாக இருக்கிற நிலையில் உங்களை ஒர்க் ஷாப்பில் வச்சிருப்பாரு. சுக்கரனுக்கு ஒரு பொட்டு இப்படி மேலே ஆள்காயிட்டா கூட அது தாங்க முடியாது, உடனே அதை மாற்றணும்னு வரு, நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், பெர்ஃப்யூம் பண்ணணும், என்னையெல்லாம் அழகானவங்கன்னு சொல்லணும். சுக்கிரன் வலுத்த ஆண்கள் சில இடத்துல நளினமாக இருப்பாங்க, அது பாருங்கள், அது சுக்கிரனுடைய தன்மை. அதனால அவங்க குணம் மாறுமாலாம் கேட்காதீங்க, நீங்கள் கேட்டதுக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். சுக்கிரன் அதிகமாக வலுத்திருக்கிறவர் எல்லாத்துலேயும் நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணுன்ற தன்மையை லக்னத்துக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களில் பண்ணுவேன். ஓகே பிரதர், நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு ஒரு பிளானட்டுக்கும் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தில் எவ்வளோ விஷயம் உங்களுக்கு நாலேஜாக வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள், சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ், நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.